கேஎல் 3 digit chart 9/1/2024. Disclaimer: no betting, no gambling. This channel is only for entertainment purposes only. Learning purpose only. No betting, no gambling. ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 to 6, டோட்டல் ஆஃப் 10. அப்போ 10 வந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் இன்னும் இருக்குது, நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 9. ஸோ இங்கே பார்த்தீங்களா 9ல் ஒரு நம்பர் அடித்தது, அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு நம்ம சார்ட்டில் இருக்குது, இங்கே பாருங்கள். அப்போ இந்த மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அது பக்கத்தில் போகும். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோங்க, ஆல்ரெடி நம்ம சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். சார்ட்டை பார்த்து கேஎல் 3 digit சார்ட் டிப்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் அந்த சார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் புதுசாக பார்க்கணுன்னு சொல்கிறேன். சார்ட்டோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா நம்ம 3 digit எடுக்கிறோம். இதாவது பார்த்திங்கன்னா 3 digit எப்படி வருது, மிஷின்லேருந்து எப்படி வருது, அதில் ப்ரொசீஜர் எல்லாமே இதில் அடங்கும். ஸோ அப்படி பார்க்கலாம் பாருங்கள். நம்ம கான்செப்ட் இதுதான். இப்போ 2 to 6 ரிசல்ட் வந்துருக்குது. 2 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 6 + 2 8, 8 + 2 10. இங்கே பாருங்கள் 10 இருக்கா. இது மாதிரி நம்ம 3 digit கூட்டினோம்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குங்களா. எந்த ஒரு 3 digit கூட்டினாலும் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்குங்களா. அது எல்லாமே நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ A to Z எல்லாமே இருக்குது நம்பர்ஸ். அப்போ இது மாதிரி 3 digitக்கு மட்டும் எடுத்திங்கன்னா எத்தனை வரும். 1 ஸ்டார்ட் ஆகி 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இப்படி போய்ட்டு ஒரு லிமிட்டில் முடியுது. அதைத்தான் நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணுவோம். ஸோ 3 digitக்கு மட்டுமே இது செட் ஆகும். 4D எடுக்கலாம், நான் சொல்கிறேன். ஸோ அதில் எல்லா நம்பரும் இங்கே பாருங்கள். இந்த கவுண்ட் பண்ணால் நம்ம கூட்டுறோம்ல, அதை வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். மேலேயும் கொடுத்தாச்சு, கீழேயும் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், 2 to 6 இருக்கா. கூட்டினீங்கன்னா 10 வரும். இப்போ இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. போன மந்த்துக்கு ஒரு கலரு, அதுக்கு முந்தின மந்த்து ஒரு கலரு. இதுதான் நீங்கள் கலரை பார்த்துட்டு இந்த இப்போ இந்த ரிசல்ட் வந்துருக்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். போன மந்த் இது வந்துருக்குது. எதுக்காகனா இதுதான் மந்த் வைஸ் ரிசல்ட்டு கலர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ டிசம்பருக்கு ரெட்டு கொடுத்துருக்கோம். அப்போ ரெட்டில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. ஜனவரிக்கு பிளாக்கு. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பக்கத்தில் இருந்து வரும். இப்போ டிசம்பர் ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன மந்த் நவம்பர் பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ் நவம்பர் என்ன கலரு, க்ரீன். இப்போ க்ரீனுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரெட்டு வந்திருக்கும். பச்சைக்கு பக்கத்தில் ரெட்டு அங்கே வரும், பச்சை பக்கத்தில் ரெட்டு. இதே தான் மந்த்லி பண்ணிகிட்ருக்குது இல்லையா. ஒரு கேம் ஒரு நம்பர் அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே திருப்பி வந்துடும். இப்போ போன மந்த் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். போன மந்த் கலர் ரெட்டு கொடுத்தோம். ரெட்டு எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், இது இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இங்கே, இதுக்கு பக்கத்தில் இங்கே, இது அடிச்சிருக்கு பக்கத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வந்தாலும் சரி அதுக்கு பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 3 digit எடுத்துடலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் அந்த சார்ட்டை பற்றி நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். நாளைக்கே வரும் நம்பர் சொல்ல முடியாது, ஆனால் 1 மந்த்துக்குள்ளே நம்பர்ஸ் வந்துடும். எல்லா நம்பரும் இதிலேருந்து தான் நம்பர் வருது. எங்கே அடித்தாலும் சரி திருப்பி அங்கேயே போய் நிற்குது. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் அடித்தது சரி இங்கே அடித்தது பக்கத்தில் இங்கேயும் அடிச்சிருச்சு. அப்போ நமக்கு 9 கவர் ஆயிடுச்சு, 10 கவர் ஆச்சு, 11 கவர் ஆயிடுச்சு. இதே நீங்கள் 3 டைப்பாக பிரித்து கூட நம்பரை ஃபாலோ பண்ணலாம். இப்போ சின்ன நம்பர்னால் 0 to 10 இருக்கிற டோட்டல் சின்னதுன்னு சொல்லலாம், ஸ்மால். அடுத்து 11 to 20 அது மிடில் நம்பர், சென்டர் நம்பர்னு சொல்லலாம். அடுத்து 20 to 20க்கு மேலே வர்றது 21 to 27 அது வந்து ஹை நம்பர், பிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், பெரிய நம்பர். இதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வந்தாலும் இதுக்கு பக்கத்தில் வந்துடுது. இப்போ நான் சொன்னது சென்டரு, மிடிலு, சின்ன நம்பர்னு சொல்லலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆடலாம். இல்லை கலரு இந்த மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். அது எப்படி என்ன நம்பர் வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த சார்ட்டில் இத்தனை நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இன்னும் நமக்கு 0 to 27 இருக்குதுல்ல, அதை இன்னும் பிரித்தாச்சு. எப்படின்னா குரூப்னு இப்போ 0 to 27 குரூப்பாக பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், அது ஒரு 9 குரூப் பிரித்து வச்சுருக்கேன். அதில் நான் 0 குரூப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 0, 10, 20 3 டோட்டல் வரும். இங்கே பாருங்கள், அதான் இங்கே இதை கூட்டினீங்கன்னா இந்த நம்பர் வரும். மந்த்லி பாருங்கள், இந்த 0 குரூப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 நம்பர் 5 நம்பர்
1வது குரூப்பில் 4 நம்பர் 5 நம்பர் ஜஸ்ட் ஒரு நம்பராவது எப்படி வந்துடும் எல்லா குரூப்லேயும் தான். இந்த மந்த்து பாருங்கள் நமக்கு 10 வந்துருச்சா. அப்போது இன்னும் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, 20 போகும், 0ன்னு ஒன்று இருக்குது, தென் 10 திருப்பி போகும். ஸோ இது மாதிரி 1வது குரூப்பில் இந்த மந்த் வந்தது 11 வந்துருக்கு. அப்போ பேலன்ஸ் என்ன, 1 இருக்குது, 11 இருக்குது, 21 இருக்குது. 11 வந்துருச்சு. இப்போ 1 போகும், 21 போகும். அதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? அது போன மந்த் கலர் என்ன அடிச்சிருக்கு, அடுத்த நம்பர் அடித்தா அது ரிப்பீட் ஆயிரும், இல்லை புதுசாக வைக்கிற மாதிரி வந்து ஒயிட்டில் வரும். இப்போ போன மந்த் கலர் ரெட்டு இல்லை, அதுக்கு முன்னாடி பச்சை இருக்குது. அப்போ பச்சையில் அடிக்க போகுது, இங்கே இருக்கிற நம்பர் வரப்போகுது. டபுள்ஸ் பண்ணால் நமக்கு மேலே வந்துடும், அவ்வளோதான். இப்படி இருக்கிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். இது 4 போர்டு ஏபிசி ஆடுறவங்க அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருது, 2 to 6 டோட்டல் என்ன 10. இது 10 நம்ம சார்ட்டில் எங்கே இருக்குது, அங்கே போங்க இந்த இடத்துல. அதுக்கு மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு இந்த 4 இடத்துலையும் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். இதையும் தென் இது பவர் பண்ணால் 2 7 ஆகும், 2 7 ஆகும், 7 7 1. இதை கூட்டினா என்ன நம்பர் வருது, அதுகிட்ட போங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுகிட்ட போயிட்டு அதே மாதிரி மேலே கீழே லெஃப்டில் ரைட்டில் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஏபிசிஎஸ்சில் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்டு அடுத்த நாளில் வருது. செக் பண்ணி பாருங்கள் சார்ட் வச்சுக்கிறவங்க. அதுலேருந்து ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் வந்துடுது. அங்கே இருக்கிற நம்பர் நீங்கள் ஏபிசி எடுத்து போடலாம், இல்லை ஆல் போர்டில் போட்டாலே. அதில் எப்படி ஆல் போர்டு எடுக்கிறேன்னா என்ன நம்பர் இதுலேயும் அதுலேயும் சேமாக வருதுன்னு பாருங்கள். ரிப்பீட் ஆகும் அங்கே இங்கே எல்லா பக்கமும். அந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆல் போர்டு ஏபிசி ஆடுறாங்க. ஸோ இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. இங்கெல்லாம் என்ன நம்பர்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த சார்ட் உங்கள் கிட்டே இருக்கணும். இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். விருப்பம் இருங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி சார்ட் வாங்கிக்கோங்க. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஓகே, தேங்க்யூ.